ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய எக் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். காய்கறி, முட்டை எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, முட்டை, நூடுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசெல்லாம் நல்லா கழுவி எடுத்துடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. இப்போ பாருங்கள், கேரட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். முட்டைக்கோசையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வாணலியில் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 3 to 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதில் காய்கறி, முட்டை எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குட்டீஸ் கேட்டாங்கன்னா நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு இப்படி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் தண்ணி வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த முட்டை நல்லா எண்ணெயிலேயே வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ முட்டையை வறுத்துட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வாணலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்போ கட் பண்ணிக்க வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸில் நூடுல்ஸ் மசாலா பாக்கெட் ஒன்று இருந்துச்சுங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச நூடுல்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த காய்கறி, முட்டை எல்லாமே நூடுல்ஸோட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நூடுல்ஸில் கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான எக் நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப ஹெல்த்தியான எக் நூடுல்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.